சென்னை எழும்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 4 கோடிக்கும் அதிகமான ரொக்க பணத்தை தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். விடிய விடிய நடந்த சோதனை மற்றும் விசாரணை குறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. சென்னை எழும்பூர் எத்திராஜ் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 4 கோடியே 72 லட்சம் ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு நேற்று மாலை தகவல் கிடைத்தது. அந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பொழுது விஜய் என்பவரது இல்லத்தில் பணம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அதையடுத்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் மற்றும் வருமான வரித்துறையினர் இணைந்து இரவு முழுவதிலுமே சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் பொழுது உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்யாததை அடுத்து அந்த பணம் முழுவதையும் இன்று அதிகாலையில் பறிமுதல் செய்து வருமான வரித்துறையினர் எடுத்து சென்றனர். விஜய் என்பவர் அவரது சகோதரர் ஆனந்த் என்பவருடன் இந்த இல்லத்தில் தங்கி வந்ததாகவும் இவர்கள் இருவரும் தஞ்சாவூரை சேர்ந்த எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒருவரது மகன் என்றும் அவர் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த பணமானது தேர்தலுக்கு விநியோகிக்க கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் முழுவதுமாக பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு தொடுக்கும் நிலைக்கு வந்திருக்கிறது.